உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து, ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பிறப்பு பிறக்குது. புதிய தமிழ் வருடம், தமிழ் வருஷப்பிறப்பு பிறக்கு. புதிய வருஷப்பிறப்பு பிறக்கும் போது அன்னைக்கு தான் பஞ்சாங்க படலம்னு ஒன்று படிப்பாங்க. அப்போ அந்த புதிய பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு, அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சமடையுது, வக்ரம் அடையுது, வக்ர நிவர்த்தி அடையுது, அஸ்தங்கம் அடையுது, எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா, மேற்கு திசையில் அஸ்தங்கமாகுதா, இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது தமிழ் புத்தாண்டு தான். அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு 10 நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம், குரு பெயர்ச்சி நடக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 3 பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி, இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம், குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியாக ராசி பலன் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம். இது இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் நாம சொல்லக்கூடியது 2025 மே மாதம் வரையிலும் பொருந்தும். அப்போ இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு, ஒரு வருட குரு பெயர், இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். அப்போ இது ஷார்ட் பீரியட் இல்லைங்க, ஒரு லாங் பீரியட். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கணும். தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு. காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அற்புதமான யோகம். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நாட்டில் பொறுத்தவரையிலும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்காது. இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே, ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு, பொருளாதார மாற்றங்கள் இருக்கு, அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது. வேலை இழப்புகள், வருமான இழப்புகள், இதெல்லாம் அங்கே ஏற்படுது. அப்போ இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது? குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில், அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் அமைந்திருக்கிறார். உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை பல மடங்கு உயரும். எனக்கு தெரிஞ்சு 2025க்குள்ள 10,000 ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வீட்டில் நிற்கக்கூடிய, சுக்கிரன் வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவான், குரு சுக்கிரன் அங்க காம்பினேஷன் ஏற்படுது. அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே 10,000 ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும், அல்லது அந்நிய செலாவணி, உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது. அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க, சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க, குறு தொழில் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பெயர்ச்சி, இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமேயானால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது. நல்ல முறையில், சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும்னு சொல்றோம். செலவீனங்கள் எப்படி இருக்கும்னாக்கா, செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 2 மடங்குல 3 மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு 11வது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார். அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது. அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 மடங்கு அதிகரிக்கும். அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சேமிப்புலாம் கூடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்போ செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனதருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ராசிக்கும் தனித்தனியா இப்ப நாம் பொதுவா பார்க்கிறோம்.
முதல் 7 நிமிடங்கள் பொதுவான பலன்கள். அப்போ கடைசியாக சொல்லக்கூடிய 5 நிமிட பலன்கள் ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ குறிப்பா வருமானங்கள், உத்தியோகங்கள் பல மடங்கு கூடும். அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது. ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மிகப்பெரிய மாற்றத்தை, அது மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரஷ்யா போராகட்டும், அல்லது இஸ்ரேல் போராகட்டும், உக்ரைன், இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும். உலக நாடுகளில் நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும். இனிமே அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அடுத்த ஒரு வருட காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 11ல் இருக்கக்கூடிய குரு, 9ல் இருக்கக்கூடிய ராகு, இவங்க நிலையாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். இந்த 3 கிரகமும் அந்த இடத்த விட்டு மாற போகிறதில்ல. இதில் 2 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளன. ஒன்று ராகு, இன்னொன்று குரு. 9ல் ராகுவும் சிறப்பு. ஏன்னா அது அமிர்த ராகு. அமிர்த மழையை, அமிர்த கலசத்தை எடுத்து கடகராசிக்கு கையில் கொடுத்துரும். சிறப்பான காலமாக இருக்கும். நல்ல பேர் புகழ் கிடைக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் அந்த பேர் புகழ் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலிபிரிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் முன்னேற்றங்கள், எக்ஸலண்ட்டான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், மாணவ செல்வங்கள் வெற்றி பெறலாம், விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறலாம், கல்வியில் சிறந்து விளங்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய கப்பாக வாங்கி எடுக்கலாம், வின்னர் கப்பு வாங்கலாம். வேலை செய்கிற இடத்துல நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். அதே போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கான நல்ல பாராட்டுகள் கிடைக்கலாம். உங்கள் கம்பெனிக்கு ஒரு பிராண்டு, அந்த கம்பெனியோட நேமுக்கு நல்ல ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கலாம். அப்போ பேர் புகழ் உங்களுக்கு கூடும். சினிமா துறையில் இருக்கீங்க, டக்குன்னு செலிபிரிட்டி ஆகிடுவீங்க, ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஒரு படம் தூக்கி கொடுத்துரும் உங்களை. அந்த ஒரு படம் வெற்றியால் அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு புக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ இதை போல் கடகராசி அன்பர்களே, அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கான அபரிமிதமான வளர்ச்சி உள்ளது. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு, தனவரவு சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு, 11ல் இருக்கக்கூடிய குருவால் பதவி உயர்வு, வருமான உயர்வு, வசதி வாய்ப்புகள் உயர்வு ஏற்படும். புதிய வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குவது, பூமி பூஜை பண்ணுறது, கிரகப்பிரவேசங்கள் செய்வது, அதே போல் வாடகைக்கு வீடு கட்டி விடுவது, அல்லது குடியிருக்கிற வீட்டையே வாங்கிறது, வண்டி வாகன யோகங்கள், இப்படி பல வகையிலும் கடகராசிக்கு லாப குருவால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிறிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், நம்ம நிறைய சொன்னீங்க இந்த கோழி பண்ணைகள், இவங்கெல்லாம் இந்த கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள்லாம் வச்சுருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கான கால சூழ்நிலை சரியில்லாமல் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்கள. அப்போ அந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸாக செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி,
ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது கடக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸஸ் அடுத்த ஒரு வருடம் சிறப்பானதாக இருக்கும். அதில் முக்கியமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும், கஷ்ட நஷ்டங்கள் குறையும், வளர்ச்சி அதிகரிக்கும், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, இதே போல தான் வேலை வாய்ப்பு, குடும்பம், கணவன் மனைவி, குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே அடுத்த ஒரு வருட காலம் சிறப்பாக அமையப் போகுது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடக ராசினியர்களே, அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையக்கூடிய காலமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். சாமி நம்மளை பற்றி சொல்லவே இல்லையே, வேலையை பற்றி சொல்ல சாமி, படிப்பை பற்றி சொல்ல சாமி, திருமணத்தை பற்றி சொல்ல சாமி, உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்வி ஆகூர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.